அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசர பதிவு, அவசிய பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. ஆமாங்க, இது எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று காலை நமக்கு 7:23 அப்படிங்கும்போது புரட்டாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதி தொடங்குச்சு. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை காலை 8:06 அப்படிங்கும்போது முடியுது. அதுவும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாகவே மாதம் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிக்கு நம்ம என்ன கேட்குறோமோ அது நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் வாராகி அம்மன் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பாங்க. அதுவும் இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னென்னா, நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி. மேலும் இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய நாட்களில் வரதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பண கஷ்டம் தீரணும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும், எப்போதுமே வீட்டில் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க இல்லை இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுடைய பணப்பிரச்சனையிலேருந்து ஈஸியாகவே மீண்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஒரு 3 நாட்களாகவே வீடியோ போட்டுட்ருக்கிறேன். பஞ்சமி அன்னைக்கு இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க, இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு மொத்தம் 5 போட்டிருக்கிறேன். அதில் 3 பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கிற பெண்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதாவது பீரியட்ஸ் இல்லாமல் வீட்டில் அசைவம் செய்யாமல் சாப்பிடாமல் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி பரிகாரங்களாக போட்டிருந்தேன். இன்னும் 2 பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்கிற மாதிரி, அதாவது எந்த ரூல்ஸுமே இல்லாத மாதிரி ஒரு 2 பரிகாரம் சொல்லியிருந்தேன். மேடம் அந்த பரிகாரத்தை மற்ற மதத்தினருமே தாராளமாக செய்யலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஏன் இத்தனை பரிகாரங்கள் கொடுத்துருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாள் அவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு தடையை சொல்லி நீங்கள் இது யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை போட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது, சூழ்நிலை அமையும், சில பேருக்கு அமையாது. அப்படி இருக்கும்போது என்னென்னவெல்லாம் பண்ணலாமோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்கும்போது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இப்போ இத்தனை போட்டுமே எங்களால் பண்ணவே முடியலம்மா, சூழ்நிலையே அமையல. மேலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க தான், பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலையில் 8 மணிக்கு உள்ள பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஆனாலும் எங்களால் நாளைக்கும் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். மேலும் வேறு ஒரு முக்கியமான விஷயமா ஒருத்தர் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, இல்லை விருந்தினர்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் எங்களால் இந்த மாதிரி பரிகாரமெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாது. இருந்தாலும் எங்களுக்கும் இந்த வளர்பிறை பஞ்சமி, அதுவும் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வளர்பிறை பஞ்சமி நாளில் நாங்கள் என்ன செஞ்சால் எங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து பரிகாரம் செஞ்ச பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் நொடியில் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்ல முடியும். சரி, இது யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அடுத்து பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் செய்யலாம், பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கனாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கிறீங்க, அங்கே தான் நீங்கள் நைட்டு தங்க போகிறீங்க தூங்க போகிறீங்கனாலும் அங்கேருந்து இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு அடுத்து நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அந்த சமயத்தில் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. அடுத்தது மகாலட்சுமி தாயாரையும் நம்முடைய வாராகி அன்னையும் மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூழ்நிலை காரணமாக எங்களால் வழிபாடு செய்ய முடியாமல் போச்சு, இருந்தாலும் எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், இப்போ நான் செய்யக்கூடிய இந்த முறை எனக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ 3 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க.
இந்த 5 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி கொண்டது. மேலும் குபேரருக்கு உரியது, நம்முடைய வாராகி அன்னைக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாராகி அன்னை அப்படிங்கிறவங்க சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடிய நாயகி, பஞ்சமி நாயகி. மேலும் பஞ்சமி திதிங்கிறதும் 5வதாக வரக்கூடிய திதி தான். அதனால் 3 5 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது க்ரீன் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர், இந்த 3 கலரில் எந்த கலரில் இங்கு வரக்கூடிய பேனா உங்கள் கையில் கிடைச்சாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காசுனுடைய 5 அப்படின்னு போட்டிருக்குது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க. அதாவது 8ன்னு இருக்குது இல்லையா, அந்த 8 வந்து படுக்க போட்டோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் போடணும். அதுக்கு பேர் தான் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள். இது வந்து முடிவில்லாத பணவரவை தரக்கூடியது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ இதை வந்து நீங்கள் 3 காசுலேயுமே வந்துட்டு போட்டுக்கணும். அதன் பிறகு இந்த 3 காசையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மகாலட்சுமி தாயாரையும் வாராகியனையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், நல்ல ஒரு பணவரவு ஊற்றெடுக்கணும்னு நல்லா வந்து வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் எங்களுக்கு இத்தனை கடன் பிரச்சனை இருக்குது, கடன் தீரும் அளவுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. பணம் வேணும் அப்படின்னு மட்டும் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேண்டிட்டு அதன் பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். பண கஷ்டம் இல்லைன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ வந்து மகிழ்ச்சியை உங்கள் மனசுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு. அப்போ இதுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் நாம் இந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணி பார்க்குறது. இப்படி பண்ணும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுடைய மனசில் வந்து பரவும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதன் பிறகு இந்த காசை வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வீட்டில் அந்த அரிசி போட்டு வச்சிருக்கிற டப்பா இருக்கும் இல்லையா, அந்த அரிசி போட்டு வச்சுக்கிற டப்பாக்குள்ளே இந்த 5 ரூபாயை கொண்டு போயிட்டு நீங்கள் புதைச்சி வச்சுருங்க. அடுத்து இன்னொரு 5 ரூபாயை உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு 5 ரூபாய் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் உங்களுடைய தலகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் தலகாணி உரை இருக்கும் இல்லையா, பில்லோ கவர், அதுக்குள்ளே கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஒரு சந்தேகம் வரும், நான் எங்கள் வீட்லேயே இல்லையே, நாங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறோம், அப்போ அம்மாவுடைய அரிசி டப்பாவில் போய் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. 3 5 ரூபாயுமே உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கி எழுந்துருங்க. இப்போ காலையில் எழுந்த உடனேயும் தனியாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த 3 5 ரூபாயும் அதில் வச்சு ஒரு பொட்டலம் மாதிரி வந்து கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ உங்களுடைய வீட்டுக்கு போகிறீங்களோ, நீங்கள் கணவரோட குழந்தைங்களோட வாழ்கிற வீட்டுக்கு போவீங்களோ, அங்கே போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு காசை எடுத்து நீங்கள் அரிசி டப்பாக்குள்ளே வச்சுருங்க. ஒன்று வந்து பர்ஸுக்குள்ளே வச்சுருங்க, இன்னொன்று வந்து பீரோக்குள்ளே வச்சுருங்க. இல்லைன்னா கணவருடைய பர்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே கூட வந்து வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் இந்த அரிசி டப்பாவில் போடுறத காட்டிலும் முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து நீங்கள் அதையோ உங்களுடைய தலைக்கடியில் வச்சுட்டு தூங்கணும். அதாவது தலகாணிக்குள்ளேயோ தலகாணிக்கு அடியிலையோ வச்சுட்டு தூங்கணும். இன்றைக்கி நீங்கள் தூங்கும் போதெல்லாம் அந்த காசு வந்து உங்களுடைய தலகாணிக்கு அடியில் இருக்கணும். அதுதான் வந்து முக்கியம். நீங்கள் எந்த வழிபாடோ பரிகாரங்களோ செய்ய முடியலனாலும் கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். நல்ல ஒரு பண வரவு உண்டாகிறத கண்கூடாவே பார்ப்பீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.